அன்பு நேயர்களே, 35 வருடங்களுக்கு முன்பு அடியேன் அருள்வாக்கு சொன்ன காலகட்டத்தில் எப்பொழுதுமே பெண் மக்களுக்கு மட்டுமே சொல்லி வந்தேன். ஆண் மக்களுக்கு சொல்வதில்லை. வந்தால் குடும்பத்தோடு வாருங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் இவற்றால் என் குடும்பத்தில் ஏதும் தொந்தரவு வந்துவிடக்கூடாது அல்லவா, யார் மூலமாவது என்ற ஒரு அச்ச உணர்வு இருந்தது. ஆனால் ஆண் மக்களால் அடியேனுக்கு துன்பம் வரவில்லை. பெண் மக்கள்தான் ஒருவர் மீது ஒருவர் கோல் சொல்லி கொண்டும் அடியேனிடம் வருவதற்கு போட்டி போட்டுக்கொண்டும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி தொந்தரவில் முடிந்தது. ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும் என்று பார்த்தால், ஒவ்வொருவர் வரும்பொழுது 10 அடி தள்ளி நிற்கும் போதே எனக்கு உடம்பை படுத்த ஆரம்பித்துவிடும். கைகால்கள் சோர்ந்து பலம் இழந்தால் போலவும் தலை வெடித்து விடுவது போலவும் இருக்கும். சிலர் வந்தால் நன்றாக இருக்கும். நன்றாக என்றால் ஒன்றும் உடம்பிற்கு செய்யாது. அடியேனை மட்டும் இந்த உடல் உபாதை பாதிக்கவில்லை. ஒரு சிலர் வரும்பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களையும் படுத்தி எடுக்க ஆரம்பித்தது. இதையெல்லாம் எண்ணியே அருள்வாக்கு சொல்வதை விட்டுவிட்டேன். 15 வருடங்கள் ஆகின்றது. அதற்கு பதில் எந்நேரமும் தேவார திருவாசக பதிகங்களை பாடிக்கொண்டே இருக்கும் நாவால் ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு போவோமே என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. அன்பு நேயர்களே, அதனால்தான் இப்பொழுதெல்லாம் ஒருவருக்கும் வாக்கு என்று வருபவர்களுக்கு அடியினால் சொல்ல முடியவில்லை. ஒரு உறுதிப்பாடு என்று வைத்துக்கொள்ளுங்களேன்.